Good morning, students. Today we have seen continuation part of the lesson working with operating systems. So last class வரைக்கும் operating systems ஓட versions எல்லாமே படித்தோம். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, தென் ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ரெசன்டேஷன்ஸ், இதெல்லாமே நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். மேபி தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்லலான்னு தான் இந்த கிளாஸ் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பிசி ஒர்க் ஆகலை. பட் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே ஒரு செஷன் எடுக்கிறேன், எப்படி சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறது. அண்ட் தென் நம்ம 6th to 4th 5th நீங்கள் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறது, பெயிண்ட் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே தெரியும். மேபி தெரியாதவங்களுக்கு இல்லை மறந்தவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மவுஸோட ஆக்ஷன்ஸு என்னென்ன நமக்கு தெரியும். சென்டர், ஸ்க்ரோல் பார் இருக்கும் பழைய மவுஸில். பட் இப்போ ஸ்க்ரோல் பார் கிடையாது. சென்டர் பட்டன், ரைட்டு, லெஃப்ட்டு, 3 பட்டன்ஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா? அந்த சென்டர் பட்டன் மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகும். ஸ்க்ரோலிங் பார் மூவ் ஆகிறதுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகும். ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக்கு, அப்புறம் தென் டபுள் கிளிக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, மவுஸோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஜஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது விண்டோவோட ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸு, என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லேர்ன் அபவுட் மவுஸ் அண்ட் இட்ஸ் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன், ரியாக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் டு ஆன் ஐட்டம், மூவ் த மவுஸ் பாயிண்டர் ஓவர் த ஐட்டம். நம்ம ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு எந்த இடத்துல பர்டிகுலராக வேணுமோ அங்கே போயிட்டு நம்ம அந்த மவுஸை பண்ணிக்கலாம். தென் கிளிக் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எந்த இடத்துல என்னோடய கர்சர் தேவைப்படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், என் மவுஸை கிளிக் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? தென் பாயிண்ட் டு த ஐட்டம் ஆன் த ஸ்க்ரீன், ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ எனக்கு எந்த இடத்துல என்னோடய கர்சர் தேவைப்படுதோ அந்த இடத்துல என் மவுஸை கொண்டு போய் வச்சுட்டு தென் என்ன பண்ணுவேன், ஒரு ப்ரெஸ் பண்ணணும். லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் சைடில் இருக்கிற மவுஸ் பட்டனை என்ன பண்ணும், ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்னாகும், கர்சர் பிளிங்க் ஆகும். தென் ரைட் கிளிக் எதுக்காக அப்படின்னா, என்னோட ஒரு பாப்அப் மெனு ஒன்று வரும். அந்த மெனுவில் நம்ம ஜென்ரலாகவே உள்ளே போன உடனே நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ண எனக்கு வரும் ரெஃப்ரெஷ் பட்டன் ஒன்று வரும். தென் ஃபோல்டர்ஸ், அந்த மாதிரியான பட்டன்ஸ் வரும். ஸோ அது ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த மெனு வந்ததுன்னா அது போட்டுக்குள்ள எனக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுதோ அந்த ஐட்டம்குள்ளே நான் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவேன். தென் டபுள் கிளிக் எதுக்காக அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஃபோல்டரோ ஒரு ஃபைலோ எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுள் கிளிக் பண்ண என்ன ஆகும், எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படிங்கும்போது நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரணும். எனக்கு அப் டு எனக்கு எது வரைக்கும், இப்போ நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு நான் அந்த கர்சரை ஸ்டார்ட் டு அப் எண்டு, அந்த பேராகிராஃப் டில் எண்டு வரைக்கும் நான் வரேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பர்டிகுலராக அந்த பேராகிராஃபோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லைன்னா அதோட ஃபாண்ட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் எனக்கு என்ன ஆகும், ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் அந்த ரியாக்ஷனில் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் மவுஸோட ஆக்ஷனோட கண்டென்ட். ஓகே, தென் விண்டோட டெஸ்க்டாப்னால் நமக்கு தெரியும், நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன் ஒன்று அப்பியர் ஆகும். இந்த அதே பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5.3 ஃபிகரில். ஸோ அது அப்பியர் ஆகிற ஃப்ரண்ட் பேஜ் தான் என்ன சொல்லுவோம், நம்ம டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்க்ரீனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். த டெஸ்க்டாப் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் மே லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் தி ஸ்க்ரீன். நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான்
நான் வந்து மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதே விண்டோ வைப்பாங்க, சில பேர் வந்து சீனரிஸ் வைப்பாங்க, சில பேர் நம்மளோட பிக்சர்ஸ் வச்சுப்பாங்க, சில பேர் அவங்களோட காட்ஸ் என்ன காட் அவங்களுக்கு பிடிக்குமோ. ஸோ நமக்கு என்ன அப்பியர் ஆகணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளோட லுக் சேஞ்ச் பண்ண நம்ம வால்பேப்பரில் மொபைலில் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறது தான் அதான் டெஸ்க்டாப். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பன் லுக் எது கொடுக்கோ அதுதான் வந்து டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். திஸ் இஸ் a become window of always you to change the appearance of the desktop. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். The desktop shows the start button, taskbar, notification area and date and time. ஸோ அந்த டெஸ்க்டாப்பில் நமக்கு என்னென்னலாம் தெரியுதுன்னா அங்கே நிறைய ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அது இல்லாமல் என்ன அதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அப்ளிகேஷன்ஸ். நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட்டாக எடுத்து நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த நான் சேவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஃபோல்டராக இருக்கலாம், அதை நான் என்ன பண்ணுவேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே இருக்கு இல்லையா, கீழே இந்த ஸ்டார்ட் பட்டன் அந்த இது வந்து என்ன டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. பாட்டம் ஆஃப் த டெஸ்க்டாப், பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. தென் அந்த ஒவ்வொரு பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி ஐகான்ஸ் எல்லாம் இருக்கிறது என்னென்னது ஐகான்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே மேலே கொடுத்துக்கிறது கேஜெட்ஸ், என்ன சொல்லணும், டேட்டு டைம் அதெல்லாம் விசிபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு அப்படி கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த டாஸ்க் பார்லேயே நோட்டிஃபிகேஷன் ஏரியா அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு டேட் அண்ட் டைம் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் நம்ம டெஸ்க்டாப்போட ஏரியாஸ். ஸோ அந்த ஐகான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டோம். டாஸ்க் பார்னால் என்ன, ஐகான்ஸ்னால் என்ன, கேட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டெஸ்க்டாப் பற்றி சொல்லிட்டோம். பட் அதுக்குள்ளே ஐகான்ஸ்னால் என்ன, ஸ்டாண்டர்ட் ஐகான்னா என்ன அப்படிங்கிறத பற்றின informations தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ the icon is a graphical symbol representing the window elements like a files, folders, shortcuts, etc. Icons play a vital role in guide based applications. ஸோ ஐகான் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதை பற்றின ஒரு பார்த்த உடனே எனக்கு ஐடென்டிஃபை ஆகணும். இப்போ நம்ம கூகுள் க்ரோம் பற்றி போட்டிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, க்ரோமுக்கான சிம்பிள் நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, க்ரோம் அப்படின்றது வந்துடும். பிடிஎஃப்க்கு எப்படி இருக்கும் சிம்பிள் நமக்கு தெரியும். தென் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அதுக்கான ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி பெயிண்ட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த ஐகான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அதோட ஐகான்ஸை சிம்பிளாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து ஷார்ட்கட்டாக நான் வைக்கும்போது எனக்கு சைமல்டேனியஸாக நான் வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், நான் தூக்கி கொண்டு போய் டெஸ்க்டாப்பில் வச்சுருவேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வைக்கும்போது நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல பர்டிகுலராக ஸ்டார்ட் மெனு போகணும், அப்ளிகேஷன்ஸ் போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லாமல் நான் டெஸ்க்டாப் போனேன்னா எனக்கு தேவையான ஆப் இங்கே இருக்கா, நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிவிடுவேன், உள்ளே போயிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு இதெல்லாம் என்ன காரணம், டைம் சேவ் ஆகும். ஸோ அது வந்து கை கான்செப்ட்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ அதை பார்த்த உடனே என்னால் என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுதான் கை கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஐகானோட மெயின் பர்பஸ். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஐகான்ஸ் எல்லாமே டீஃபால்ட்டாக வரும். இப்போ நம்ம மொபைல் எடுத்துருக்குறோம், மொபைல் வாங்குகிறோம், மொபைல் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆப் இருக்கும். என்னென்ன, க்ரோம் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும், யூடியூப் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ விவோ அப்படின்னா விவோ ப்ளே ஸ்டோர். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு டிஃபால்ட்டான ஆப் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓஎஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப் உள்ளே போட்டுட்டேன், அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஐகான்ஸு இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பாருங்கள். The icons which are available on desktop by default while installing Windows OS are called standard icon. ஸோ எது டிஃபால்ட்டாக இருக்கோ அதெல்லாம் என்னது ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க. The standard icons are available in all Windows OS or My Computer. என்னென்ன விண்டோஸ்லாம் இருக்குது, விண்டோஸில் போகிற ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் என்னென்ன அப்படின்னா மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள்மெண்ட். இது எல்லாமே என்னது
டிஃபால்ட் ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் நம்மளோட மொபைல் ஆப்புக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே இல்லை. நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது பார்த்த உடனே தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டு அந்த நீங்கள் கான்செப்டை உள்ளே எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் எழுத ஆரம்பிங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஐயோ தியரி இவ்வளோ பெருசாக இருக்கே நான் அதை எழுதணுமே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மொபைல் கூட. ஸோ மொபைலோடையும் நீங்கள் இந்த விண்டோஸோடையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேவா? Okay, then shortcut icons can be created for any applications or file folder. Double clicking the icon, it related applications or file folder will open. This represent a shortcut to open a particular applications. நான் சொன்னேன் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் வந்து நான் அடிக்கடி ஒர்க் பண்ணுறேனோ அதை நான் என்ன பண்ணுவேன், டெஸ்க்டாப்பில் எடுத்து நான் வச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. அதான் இங்கே ஷார்ட்கட் ஐக்கான்னா என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. டெஸ்க் ட்ரைவ் ஐக்கான் நமக்கு தெரியும். ஃபைல் ஃபோல்டர்ஸ் நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாலும் நான் ஒரு ஃபைல் போகணும். ஃபைலை வந்து நான் பர்டிகுலராக எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணி அதில் போடணும். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், ஒரு டெஸ்க்டாப்லேயோ அது கேட்கும். நம்ம சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு சேவ் பட்டன் ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஆகும் கேட்கும், எனக்கு நீங்கள் ட்ரைவில் சேவ் பண்ணுறீங்களா இல்லை டெஸ்க்டாப்பா இல்லை மை கம்ப்யூட்டர் எப்படி சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரைவ் இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் D:, C:, E: ஒவ்வொரு ட்ரைவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரைவில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பர்டிகுலராக நான் E: போயிட்டேன் அப்படின்னா E: ட்ரைவில் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ஸ்பேஸ் உள்ளே வந்துடுவேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபைல் நேமை கொடுத்து உள்ளே போய் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி USB போட்டேன்னா ரிமூவபிள் டிஸ்க்கு வரும், ரிமூவபிள் ட்ரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோடய மொபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணினேன் என்னோடய பிசியோட அப்படின்னா அது என்னது ரிமூவபிள் தான். ஸோ அப்புறமா CD உள்ளே போகிறது, CD ட்ரைவ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கும். CD ட்ரைவா இல்லை பிசியோட இருக்கிற இன்பில்டா தென் ரிமூவபிளா. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு மேபி இப்போது ஒரு பாட்டு ஸ்டோர் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கும். உங்கள் ஃபோன்லேருந்து உங்களோட உங்களோட பிசிக்கு போய் காப்பி பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மூவி பார்ப்பீங்க. மூவி பார்க்க மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த மூவி என்ன பண்ணுவீங்க, பிசியில் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மெமரி ஸ்பேஸஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும் இல்லையா மூவிஸ் எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிசிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே என்னது ரிமூவபிள் டிஸ்க்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு இதுதான் என்னது டெஸ்க் அண்டு ட்ரைவ் ஐக்கான். அவங்க இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஐக்கான்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிடி சிம்பிள்ஸ் வரும். ட்ரைவ் அப்படின்னா என்னது, ட்ரைவ் அந்த சிடி வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த ட்ரைவ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் ட்ரைவ் ஐக்கான்ஸ் அப்படிங்கிறது. த விண்டோ is a typical rectangular area in application or document. It is an area on the screen that display information of a specific program. விண்டோ அப்படின்னாலே என்னாகும், அது ரெக்டாங்குலர் ஏரியாவாக இருக்கும். அந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணேன், நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேனோ அந்த ஒயிட் பிளாங்க் ஸ்பேஸ் வரும். அந்த பிளாங்க் ஸ்பேஸ்க்குள்ளே நான் ஒரு கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதில் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவேன், நான் டைப் பண்ணிவிட்டு என்னோட டாஸ்க்கை நான் வந்து என்ன பண்ணிப்பேன், கம்ப்ளீட் பண்ணிக்குவேன். ஸோ அதுதான் ஒரு விண்டோ அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவாக இருக்கும். அதில் நிறையா ஸ்க்ரோல் பாரு, மெனு பாரு, தென் என்னது இருக்குது டூல்ஸ் பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதா என்னது ஒரு விண்டோ. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் விண்டோ, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் விண்டோவோடது அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் an ஏரியா ஆஃப் an கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் டிஃபைன்ட் பவுண்ட்ரிஸ் அண்ட் within which information is displayed. அங்கே கீழே கொடுத்துருக்காங்க வரும் அப்ளிகேஷன் ஆஃப் விண்டோவில் என்ன தெரியுது, ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா தெரியுது. அதில் மேல் டாப் ஆஃப் த இதில் இருக்குது டாக்குமெண்ட் ஏரியா, டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட். நான் என்ன நேமில் சேவ் பண்ணுறேனோ அந்த சேவ் பண்ண போகிறேனோ என்ன ஆகும், அந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்னோடய நேம் போட்டு வித்யா அப்படின்னு சேவ் பண்ணுறேன்னா வித்யா டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஆமாவா? ஸோ அந்த டைட்டில் வந்து என்னாகும்,
அங்கே மேலே வரும். அதுக்கு அடுத்தது மெனு பார். அது கீழே இருக்கிறது என்னது டூல் பார்ஸ். அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், க்ளோஸ் பட்டன், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், அதெல்லாம் என்னது விண்டோ கண்ட்ரோல் பட்டன். கண்ட்ரோல் பட்டன் என்னது, அதை க்ளோஸ் பண்ணுறோமா இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமா இல்லை மினிமைஸ் பண்ணுறோமா அப்படின்றதுலாம் என்னது கண்ட்ரோல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கீழே இருக்க பாருங்க அப் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு என்னது ஸ்க்ரோலிங் பார். ஸோ தென் சென்டர் ஏரியா என்ன இருக்குது, அப்ளிகேஷன் ஒர்க் ஏரியா. என்ன பண்ண, நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன், நான் டைப் பண்ணலாம், இல்லைனா ஒரு பிக்சர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாமே என்னது ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஒரு பிக்சரைஸ்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தியரியாக படிக்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா. ஸோ டாக்குமெண்ட் விண்டோ. என் டாக்குமெண்ட் விண்டோ இஸ் அ செஷன் ஆஃப் ஸ்க்ரீன் யூஸ்டு டு டிஸ்பிளே த contents of a document. 5.9ல இட்ஸ் an example of document window. 5.9ல என்ன இருக்குது பாருங்கள், நம்ம அதே தான் இருக்குது. 5.9ல என்னதுக்கு அதே தான் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, டைட்டில் பார், ஸ்க்ரோல் பார், தென் ஒர்க்கிங் டாக்குமெண்ட் ஏரியா, மெனு பார்ஸ் இதெல்லாமே இருக்குது. ரூலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது, என்னோடய ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. மல்டிபிள் விண்டோ ஓப்பன் இன் டெஸ்க்டாப். ஏன்னா மல்டிபிள் மோர் தென் விண்டோஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டாலும் அட் அ டைமில் என்ன பண்ண முடியும், என்னால் ஒரே ஒரு விண்டோவில் தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், விண்டோ அந்த எக்ஸல் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம், எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்ன பண்ண முடியும், என்னால் அட் அ டைமில் ஒரே ஒரு விண்டோஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ. எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படிங்கும்போது நம்ம எனக்கு என்னென்ன வருது, எலமெண்ட்ஸ் வருது அப்படின்னா டைட்டில் பார், மெனு பார், ஒர்க் ஸ்பேஸ், ஸ்க்ரோல் பார், கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ், அண்ட் டாஸ்க் பார். ஸோ அந்த பிக்சரை பாருங்கள், அந்த பிக்சரை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டைட்டில் பாரில் என்ன ஆகும், டைட்டில் பாரில் என்னோட நேம் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அண்டு க்ளோஸ் பட்டன், இது எல்லாமே இருக்கிறது என்னது டைட்டில் பார். அதுக்கு அடுத்தது வந்து மெனு பார் என்ன இருக்கும், ஃபைலு, எடிட்டு, தென் வியூ, ஹெல்ப்பு, ஃபார்மேட், இதெல்லாமே என்னது மெனு பாரில் என்ன இருக்கும்னா, மெனு பாரை நான் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ண என்ன இருக்கும், என்னது பாப்அப் மெனு எனக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். பாப்அப் மெனு என்னது, அது கீழே சப்மெனு எனக்கு ஓப்பன் ஆகும். அந்த சப்மெனுவில் நான் அந்த ஃபைலில் போய் நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை சேவ் பண்ணணுமா, இல்லை நியூ ஃபைல் கொடுக்கணுமா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மெனு பார்ஸ் வந்து யூஸ் ஆகும். தென் கீழே இருக்கிறது ஷார்ட்கட் ஐகான்ஸ் இருக்குது. ஷார்ட்கட் ஐகான்ஸில் என்னென்னா மெனு பாரில் இருக்கிறது என்னென்ன, சேவ் இருக்குது, ஓப்பன் இருக்குது, இது எல்லாமே என்னது மெனு பார் இல்லை. அதாவது ஒரு மவுஸ்குள்ளே டேரெக்டாக போய் நான் ஒர்க் பண்ணாமல் அந்த ஷார்ட்கட் ஐகான்ஸ் பார்த்ததுமே அதை கிளிக் பண்ணிட்டே ஆகும், ஓப்பன் கொடுக்கும், கேட்கும் என்ன ஓப்பன் பண்ண போகிறீங்க, என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். தென் ஃபைல் நியூனா அந்த நியூ எனக்கு அங்கே பிளிங்க் நான் அந்த ஐகான்ஸ் கிட்டே கொண்டு போயிட்டேனாலே அதோடய நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும், எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த ஐகான்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டாலே அது என்ன பர்பஸ்க்கான ஐகான் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும், அதோட ஜாப் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்டிமேட் பண்ணும். தென் மேபி எனக்கு இந்த மெனு பார் வந்து எனக்கு இல்லை, விசிபிளைஸ்டாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸில் மை கம்ப்யூட்டரில் ஆர்கனைஸில் போய் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேஅவுட் ஆப்ஷனில் போய் மெனு பார் அப்படின்னு கொடுத்துட்டேன், என்ன ஆகும், எனக்கு மெனு பார் ஓப்பன் ஆக ஆரம்பித்தோம். என்னோடய விண்டோவில் மெனு பார் ஓப்பன் ஆக இல்லாமல் இருந்ததுன்னா ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும், மை கம்ப்யூட்டரில் போய் ஆர்கனைஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டு லேஅவுட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணினேன் அப்படின்னா மெனு பார் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும், அங்கே இருக்கும், விசிபிளைஸாக இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன், என்ன ஆகும், எனக்கு மெனு பார் என்னோடய விண்டோவில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஸ்பேஸ்னால் நமக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த ஏரியா தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரோல் பார் ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஸ்க்ரோல் பார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடம் எம்டியாக இருக்கு இல்லையா ஒயிட்டில், அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். The workspace is the area in the document window to enter or type the text of your document. ஸோ நான் என்ன பண்ணலாம், என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பார் என்னது, என்னோட டாக்குமெண்ட் பேஜை நான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகும். ஸ்க்ரோல் பார் ஆர் யூஸ்டு டு ஸ்க்ரோல் த ஒர்க் ஸ்பேஸ் ஹரிசாண்டலி ஆர் வெர்டிக்கலி. அந்த பர்பஸ்க்காக எனக்கு யூஸ் ஆகுது. கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அப்படிங்கும்போது விண்டோ ஹெல்ப்ஸ் டு ட்ராக் அண்ட் ரீசைஸ் த விண்டோ. அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு அந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. த மவுஸ் பாயிண்டர் சேஞ்ச் டு த டபுள் ஹெட்டட். Double-headed arrow when positioned over a border or a corner. Drag the border or corner in the direction indicated by the double-headed arrow to the desired size as shown in 5.10. ஸோ அந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கார்னர்ஸ் அண்ட் இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறது, ஒரு க்ராப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த க்ராப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு பிக்சரோ இல்லை ஒரு பேப்பரோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டேன், அப்படி ஒரு பேப்பர் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 4 சைடும் ஒரு கார்னர்ஸ் வரும். அந்த கார்னர் பார்டர் என்ன பண்ணுவோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதை க்ராப் பண்ணிக்கிட்டு ரீசைஸ் பண்ணிட்டு கொடுக்க முடியும். ஸோ அதே பர்பஸ் அந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸோட ஒர்க்கு. ஸோ எனக்கு அந்த ரீசைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஜாப் தான் எனக்கு இந்த கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் செஷன்ஸ்லாம் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட உங்களுக்கு